வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். காவேரி எங்க போயிட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு விஜய். மறுபடியும் எங்கேயும் மறையற போயிட்டாலோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல கரெக்டா தாத்தா கால் பண்றாரு. என்னப்பா விஜய், என்ன பண்ணிட்டு இருக்கிற? கிளைமேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. காவேரிட்ட போனு கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு தாத்தா. காவேரி இங்க இல்ல தாத்தா, அவளோட வீட்டுக்கு போயிருக்கிறா அப்படின்னு போய் சொல்றாரு விஜய். நீயும் கூட போகாம எதுக்கு அவளை தனியா விட்ட அப்படின்னு தாத்தா திட்டுறாரு. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நான் 1/2 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுவேன், அப்ப காவேரி உன் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. காவேரி எங்க தான் போயிட்டான்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை தேடி போறாரு. காவேரியோட போட்டோவை காமிச்சு இவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல யதார்த்தமா காவேரியோட ஹேண்ட்பேக் ரோட்ல கீழே கிடக்கிறத பாக்குறாரு விஜய். இது காவேரியோட பேக் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாரு. உள்ள காவேரியோட மொபைல் போனுமே இருக்கு. இவ எங்க போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு தேடி போயிட்டு இருக்கிறாரு விஜய். பசுபதி இப்போ மறுபடியும் வீடியோ கால்ல வராரு. காவிரி விடுங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாரு நிவின். புருஷன் கூட ஹனிமூன் வந்த பொண்ணு இப்போ ஒன்னாலே அவ சிக்கிட்டு இருக்கிறா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பசுபதி. அவளை விடுங்கடா, நான் என்ன தண்டை பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு நிவின். நான் ஒண்ணுதான் சொல்றேன், காவேரி உயிரோட இருக்கணும் அப்படின்னா நீ ராகினி கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறாரு பசுபதி. அது மட்டும் என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நிவின். உன்னால ஒத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி இப்போ அவரோட ஆட்களை கூப்பிட்டு காவேரியை அடிக்க சொல்றாரு. எதுவும் பண்ணிடாதீங்கடா, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நிவின். நீ வீரவசனம் பேசியே உன்னோட முன்னாள் காதலியோட உயிரை எடுத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பசுபதி. காவேரி உயிரோட இருக்கணும் அப்படின்னா ராகினி கழுத்துல நீ தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாரு பசுபதி. ராகவ்கிட்ட சொல்றாரு பசுபதி, இனிமே அவன் எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிடுவான், அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கிடையில விஜய் இப்போ காவேரியை தேடி வந்துட்டு இருக்கிறாரு. நிவின் இப்போ கோபத்துல கத்திட்டு இருக்கிறாரு. இப்போ ராகவ் ரூம்குள்ள போறாரு. காவேரி தான் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால, அப்புறம் என்ன அப்படின்னு கேக்குறாரு நிவின். அவ கல்யாணம் பண்ணி போயிட்டாதான், ஆனா நீ எதுக்கு இன்னும் அவளையே நினைச்சிட்டு இருக்கிற? அதை நினைச்சாதான் ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ராகவ். எங்க அக்காவுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னதான் கல்யாணம் பண்ண போறேன்னு பிடிவாதமா இருக்கிற, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராகவ் கேட்டுட்டு இருக்கிறாரு. பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க இப்படி பிடிவாதமா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு நிவின். ஒழுங்கா மாப்பிள்ளையா சீக்கிரமா கிளம்பி வந்தா உங்களுக்கும் நல்லது, அந்த காவேரிக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாரு ராகம். நீங்க லேட் பண்ற ஒரு நிமிஷமும் உங்க காவேரிக்கு தான் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வேற வழியே இல்லாம இப்போ அவங்க கொடுத்த வேஷ்டி சட்டையை கட்டிட்டு இப்போ நிவின் அங்க வராரு. பசுபதி மறுபடியும் இப்போ வீடியோ கால்ல வராரு. அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாரு பசுபதி. ஒண்ணு இல்லப்பா, மாப்பிள்ள கொஞ்சம் கோபப்படுறாரு அப்படின்னு ராகவ் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன விடுங்கடா அப்படின்னு காவேரி அழுதுட்டு இருக்கிறாங்க. அதை காமிக்கிறாரு பசுபதி. அதை பார்த்ததும் வேற வழியே இல்லாம நிவின் இப்போ ராகினி பக்கத்துல போய் உட்காடுறாரு. பசுபதி இப்போ யார்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்றத கடைசியா பாக்குறாங்க காவேரி. நிவின்ட்டு தான் பேசிட்டு இருக்கிறாரு, அதுவும் பக்கத்துல ராகினி இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க காவேரி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல விஜய் கண்டிப்பா காவேரி இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்துருவாரு. விஜயோட என்ட்ரி ரொம்ப மாசா இருக்க போது அங்க வந்து பசுபதியையும் பசுபதி ஆட்களையும் அடிச்சு துவம்சம் பண்ண போறாரு. விஜய் வந்து காவேரியை காப்பாத்தின விஷயம் நிவினுக்கு தெரிய வரப்போகுது. காவேரியோட புருஷன் வந்து காவேரியை காப்பாத்திட்டாரு, இனிமே நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல, ராகினி கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு முடிவா சொல்ல போறாரு. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.